ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கர் திருச்சபைக்கு சொல்றார் பாருங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், ஹல்லேலூயா, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆமென். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால அவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். தேவ பிள்ளைல அப்படின்னா உங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குவார். விசுவாசத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பரிசுத்தத்தில், ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில், ஊழியம் செய்வதில், ஆமென், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதில், இப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாக்கா அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த தாய் என்ன செய்வாங்க? அந்த குழந்தைய நல்லா வளர்த்து, ஆமென், ஒரு 6 மாதம், 1 வருஷம், ஆமென், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், இப்படி அதனுடைய வளர்ச்சியினை பரிமாற்றங்களை பார்த்துட்டே இருப்பாங்க அல்லவா தேவப்பிள்ளையில். அதுதான் அந்த ஒரு பெற்றோர் எதிர்பார்க்கிற காரியம். பிறந்த பிள்ளை அப்படியே இருக்கணும் எந்த பெற்றோரும் விரும்புறதில்லை. இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவரும் நம்மளை என்ன பண்ணுறா? நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆமென், அவருடைய வளர்ச்சிக்கு எதுவாக நம்ம வளர் பண்ணி ஸ்திரப்படுத்துகிற இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரப்படுத்தி என்ன சொன்னா தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தீமையை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட தீமையான மனுஷர் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? எப்படியாப்பட்ட தீமையான மனுஷர் மத்தியில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? தேவப்பிள்ளை பயப்படாதீங்க. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னால அவர்களை ஸ்திரப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி, அவர் உங்கள் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க உண்மையில் விரைவிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஆமென். பாருங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர், 100க்கு 100 உண்மை, அதில் மாற்ற முடியாது. இங்கே வசனம் சொல்லுது, அதே தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. நாம் உண்மை இல்லை தான். ஆமென். இந்த மனுஷ இயல்பு, மனுஷ புத்தி, இந்த ஜென்ம சுவாபம் சொல்லுவோமே, அப்படிப்பட்ட காரியம். ஆனால் கர்த்தரோ உண்மையுள்ளவர். தேவப்பள்ளியில் இன்னைக்கு வரலாம் அவர் உண்மையிலவராய் நமக்கு இருக்கிறன்னு தான் இன்னைக்கு வரலாம் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அவர் மறந்து இருந்தால், நம்ம அவர் உண்மை இல்லாதவராக இருந்தால் இன்றைக்கி நம்ம நிலைமை என்ன இருக்கும்? யோசித்து பாருங்கள். தேவப்பள்ளியில் அவர் உங்களை அழைத்தவர் உண்மையில்லவர். வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையில்லவர். ஹல்லேலூயா. அவர் உண்மையில்லவர். உங்களை ஒரு நாளை கைவிட மாட்டார், ஒரு நாளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது இப்படியா அங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்கிறார். வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜாதியை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆமென். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலத்தின போல பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். எனக்கு சாத்தியமே இல்லை. ஆமென். 75வது வயசில் வாக்கு பண்ணாரு. 100 வயசுல பிள்ளை இல்லை. சாராளுடைய பெண்கள் வழிபாடு நின்று போயிட்டு அவளும் பலவீனமாயிட்டா, ஆபிரகாம் பலவீனமாயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் உண்மையுள்ளவர், அந்த வாக்கு தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். ஹல்லேலூயா. இங்கே அழகாக சொல்கிறாங்க பாருங்க, அவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்து பிள்ளை பெற்றால். தெய்வ பிள்ளையில் ஒருவேளை கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கே நிறைவேறல கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. கால தாமதங்கள் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாள் பொய் ஆகாது. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர். அவர்களுக்கு சொன்னத வார்த்தைகளை நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவருங்க. அவர்களை ஸ்திரப்படுத்தி, ஆமென், எல்லா தீமையும் வந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்வார். எந்த தீமை இருந்தாலும் பயப்படாதீங்க. அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி அப்பா. நீங்கள் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரோ உண்மையுள்ளவர். ஆனால் மனுஷர்கள் உண்மை இல்லாதவர்கள் ஆண்டவரே.
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே தீமைக்கு எங்களை விலக்கி காக்கிற கர்த்தர். ஆண்டவரே நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையில் கர்த்தர். அப்பா யாருக்கு என்னென்ன வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்ன நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களோ அதை நிறைவேற்றுங்க. உங்கள் உண்மையை வெளிப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அன்றைக்கி சாரால் பலப்படுத்தி கர்மத்தரிக்க செய்வீங்கன்னா இவர்களை பலப்படுத்தி அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும் பாதுகாத்துகளும் கிருபை கோப்ப கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கலப்பிதாவே, ஆமென். அவர் உண்மையிலவர். தைரியமாக போங்க. God bless you.